சாய்பாபா சிலை வந்த உடனே பிரமிப்பாக தான் இருந்தது. இங்கேயா சாய்பாபா வந்து உட்கார போகிறாருன்னு சந்தோஷமும் இருந்தது. அதே போல் உள்ள ஒரு பயமும் இருந்தது. சாய்பாபா வந்துட்டாரு, சிலை வந்துருச்சு. இனி நாங்கள் சாய்பாபாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது, என்னென்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்குள்ளே இருக்கிற சாய்பாபா வந்து குட்டி சாய்பாபா, 8 இன்ச்சு சாய்பாபா தான். அது ஈஸி தான் நமக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் செய்கிறதுக்கெல்லாம். அதனால அங்கே பூஜை பண்ணுறது ஈஸி. ஆனால் இங்கே வந்து பாபாவுக்கு ட்ரெஸ் பண்ணுறது எப்படி, அலங்காரம் பண்ணுறது எப்படின்னு ஒன்றுமே தெரியாது. செப்டம்பர் 15ஆந்தேதி வியாழக்கிழமை சாய்பாபா வந்தார். அன்று நாங்கள் பூஜையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ணனோம். பின்ன 16ஆந்தேதி காலையில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணனோம் பூஜை. தெரிஞ்ச மாதிரி ட்ரெஸ்ஸு, சாய்பாபாவுக்கு எப்படி ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியாது. தெரிஞ்ச மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணணும். அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தோம். பின்ன போக போக நாங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். கோயிலில், சாய்பாபா கோயிலில் போய் என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் கேட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பூஜை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு என்ன முடியுமோ, எப்படி பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே தான் போயிட்டு இருந்தது. சாய்பாபா வந்ததெல்லாம் சந்தோஷந்தான். எதிர்ப்பு வேறு நிறைய இருந்துச்சு. சாய்பாபா கேரளாக்குள்ளெல்லாம் அவ்வளோக்கு தெரியாது. அதனால எங்கள் ஊர்லையெல்லாம் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு. சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் எல்லாமே ஒரு அவளுக்கு ஒன்றும் வரமாட்டாங்க, அவ்வளவுக்கா ஒன்றும் வரமாட்டாங்க. அவளுக்கு அவ்வளோ பிடிக்கலையாட்டிருக்குது. அப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம பாபா வந்துட்டார், பாபாவுக்கு என்ன பண்ணணுமோ அது நம்ம பண்ணிட்டு முன்னே போகலாம். சாய்பாபா வழி நடத்தட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இனியும் செய்துட்ருக்கோம். இதுதான் நாங்கள் முதல்ல வாங்கின சாய்பாபா. 17 வருஷமாச்சு. இது கோயமுத்தூர் நாகசாயி கோயிலேருந்து வாங்கின சாய்பாபா. இங்கே தான் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பெரிய சிலை வந்துருச்சு. அங்கே முன்னாடி வாசலில் இருந்தாலும் ஒரு கோயிலில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களால் பண்ண முடியுது. சாய்பாபா வழி நடத்திட்டு இருக்கிறாரு. யாருக்கிட்டேயும் ஒன்றும் வாங்காமல் எங்களால் பண்ண முடியுது. வாரந்தோறும் அன்னதானமும் டெய்லி ஆரதியும் பூஜையும் எல்லாம் எங்களால் பண்ண முடியுது.